பேராசிரியர் ஞானகுரு ஸ்ரீ மீனம் KS மணிப்பட்டாச்சாரியார் ஐயா அவர்களினுடைய நல்லாசிகளிலும் வழிகாட்டுதலாலும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிஷ வித்யாபதிகளினுடைய பூர்ண ஒத்துழைப்பினாலும் இந்த தொடர் வகுப்புகளானது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தில் 40வது ஜோதிட கருத்தரங்கத்தில் ஜோதிடத்தில் கிரகங்களும் யோகங்களும் என்ற தலைப்பில் ஜோதிஷ் பூர்ணா திரு T. செந்தில்குமார் ஐயா அவர்கள் தங்களுடைய ஆய்வு மற்றும் அனுபவ கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் இன்றைய வகுப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அனைவருக்கும் மிக எளிமையாக புரிதல் ஏற்பட்டு உடனடியாக அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை திரு T. செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய வகுப்பை துவங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க உங்களுடைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. குரு வணக்கம், இறை வணக்கம். ஓம் 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 ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்கே விஸ்மகி மிருஞ்சி தந்தோமகி பிரச்சோதயாமே. ஞானானந்தம் பயம் தேகம் நிர்மல ஸ்பரிகாஸ்கரம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிரச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக. குரு சாசா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானா விசயே சர்வ வித்யானா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல் காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியனுக்கு இந்த மாபெரும் கலையை கற்றுக் கொடுத்து சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்து ஜோதிஷ் கைடு நிறுவனத்தில் 40வது கருத்தரங்கத்தில் பேசும் அளவுக்கு அடியனை செம்மைப்படுத்திய என்னுடைய குருநாதர் ஈரோடு மைய வித்யாபதி பெருமதிப்புக்குரிய ஐயா திரு சம்பத்குமார் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டும் வணங்கி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிறுவனத்தை சிறந்த முறையில் நடத்தி வரும் என்னுடைய மானசீக குரு பெருமதிப்புக்குரிய ஐயா மீனம் KS மணி பட்டாச்சாரியார் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கியும், மேலும் ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் இயக்குனர் சேலம் மைய வித்யாபதி பெருமதிப்புக்குரிய ஐயா பொன் சரவணன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜோதிடம் கிரகங்களும் அதன் யோகங்களும். ஜோதிடத்தில் கிரகங்களும் அதன் யோகங்களும். பொதுவா நமக்கு எல்லாவித யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை பிராப்தம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். எப்படி சார், நமக்கு என்னதான் ராஜயோகங்கள் அமைப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க அதோட தசா புத்திகள் நமக்கு நடப்புக்கு வரணுங்க. அப்போ தான் நாம் அதை அனுபவிக்கவே முடியும். அதை விட்டு அந்த யோக தசை உங்களுக்கு ஒரு 80-90 வயசில் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால் அந்த யோகத்தின் தசா புத்திகள் நமக்கு நடப்புக்கு வரணும். அடுத்து எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. அதாவது அந்த யோகத்தை பெறுவதற்கு நமக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை அனுபவிக்கவே முடியும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்காக பணம், வீடு, வசதி, பங்களா, ஆளம்பு, 100க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு தலையில் அடிபட்டு வாழ்நாள் முழுவதும்
கோமா ஸ்டேஜ்ல போய் அல்லது கை, கால் செயலிழந்து ஒரு சக்கர நாற்காலியில வலம் வரீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த யோகா இருந்து என்ன பிரயோஜனம்? அத உங்களால அனுபவிக்க முடியாது இல்லையா? அதே மாரி தான். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கைய ஒரு ட்ரெயின் மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அதுல நம்ம லக்னாதிபதி தான் என்ஜின். மற்ற பெட்டிகள்லாம் நமக்கு வர ஒரு யோகங்கள்னு நெனச்சுக்கங்க. இப்ப அந்த இன்ஜின் நல்லா இயங்குனா, அந்த யோகங்கங்கிற அந்த 12 பெட்டிகளையும் இழுத்து கொண்டு வந்து குடுத்துருவார் லக்னாதிபதி. ஸோ, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்தா தான் அந்த யோகத்தை பெறுவதற்கு நமக்கு அவரு அ கொடுப்பாரு. அந்த பொறுப்பினை குடுப்பார். அப்ப லக்னாதிபதி பலமா இருக்கணும். சரிங்க. வலுவுனா எப்படி? வலுவுனா ஸ்தான பலம் தான். ஸ்தான பலம்னா, அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சொல்றேன். அதாவது லக்னாதிபதி திரிகோணத்தில் இருக்கணும். திரிகோணம்னா என்ன சார்? திரிகோணத்தில அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு? இருக்கு சார். அதாவது இந்த ஜோதிடமே ஒரு ஒளிய மையமாக வைத்து தான் கணக்கிடப்படுறாங்க. எல்லா கிரகங்களும் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி, தன்னுள் இருக்கும் ஒளியை கலந்து பூமிக்கு அனுப்புகின்றன அப்படின்னு நம்ம குருமார்களும், முன்னோர்களும் சொல்றாங்க. ஏன் இந்த அறிவியலும் கூட அதத்தான் சொல்லுது. இத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் சார். சார் நீங்க ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறீங்க. அதாவது டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்ணி அடிக்கிறீங்க. அதோட ஒளி பிரவாகம் பார்த்தீங்கன்னா, முக்கோணமாக தான் சார் செல்லும். நீங்க ஒரு சினிமா தியேட்டர் கூட போய் பார்த்தீங்கன்னா கூட, அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வரக்கூடிய ஒளி கற்றைகள் பார்த்தீங்கன்னா, அது முக்கோணமாக தான் தெரியும். ஸோ, ஒவ்வொரு கிரகமும் தன்னோட ஒளிய பூமிக்கு இந்த மாரி தான் செலுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒளியின் பூரணத்துவம் 1, 5, 9 முக்கோணமாக தான் இருக்கணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொன்னு, 1ங்கிறது நீங்கன்னா, 5ங்கிறது உங்க பையன், 9ங்கிறது உங்க அப்பா. அப்ப உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விரும்பிகளா தான் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவீங்க. ஒருத்தர் வீட்ல ஒரு விசேஷம்னா, அது அந்த 3 வீட்டுக்கும் சேர்த்து தான் விசேஷமா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்படிதானே? அதே மாரி தாங்க. மேசத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினா, அது சிம்மத்தையும், தனுசையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். உதாரணமா, குரு மேசத்திலிருந்து தசை நடத்தினா, அது அதற்கு திரிகோண ஸ்தானமான சிம்மத்தில் இருக்கும் கிரகத்தையும், தனுசில் இருக்கும் கிரகத்தையும் தொடர்பு கொண்டு, அந்த கிரகத்தையும் சேர்த்து இயக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப திரிகோணம்ங்கிறது லக்ன சுபராகவும், ஒரே மாதிரியான தத்துவார்த்த குணங்களை கொண்டதாகவும், ஒரே திசைகளை கொண்டதாகவும், ஒரே குணங்களை கொண்டதாகவும், ஒரே நட்சத்திர தொகுப்புகளை உள்ளடக்கியதாகவும் மற்றும் சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 வீற்றுகளையும் கொண்டதாகவும் இருக்கும். உதாரணமா, மேச லக்னத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு நெருப்பு வீடு, அது ஒரு ஆண் வீடு, அது ஒரு தர்ம திரிகோண வீடு, கிழக்கு திசையை கொண்டது. இதே அமைப்பு தாங்க சிம்மத்திலயும், தனுசுலயும் இருக்கும். சிம்மமும் ஒரு நெருப்பு வீடு, அதுவும் கிழக்கு திசை, அதுவும் ஒரு ஆண் வீடு, அதுவும் ஒரு தர்ம திரிகோண ராசி. இதே அமைப்பு தான் தனுசுலயும் இருக்கும். மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுன்னா, அதோட இன்னொரு நட்சத்திரமான மகம், சிம்மத்திலயும் அதனோட மற்றொரு நட்சத்திரமான மூலம், அ தனுசுலயும் இருக்கும். அதனால தான் திரிகோண ஸ்தானம் வலுங்கிறது. அதாவது ஒரு ஆள் 3 ஆளுக்கு சமம் அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். இத அதிர்ஷ்ட ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது லட்சுமி ஸ்தானம். உங்களோட பூர்வ புண்ணியங்களை அடிப்படையாக வைத்து அமையப் பெறுவது தான் சார் திரிகோணம். இப்ப ஒருத்தருக்கு அடிப்படை அறிவே இல்லைங்க. உழைப்பே இல்லைங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா அவரு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருப்பார். எப்படி? ஏன்னா, அவருக்கு அவர் அப்பா, தாத்தா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பார். அப்ப அவரு அத வச்சு வாழ்ந்துட்டு இருப்பார். அதனால தான் திரிகோணம் என்பது அதிர்ஷ்ட ஸ்தானமான லட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது. அப்ப லக்னாதிபதி திரிகோணத்தில் இருந்தால் வலுவாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்குங்க. சரிங்க சார். லக்னாதிபதி திரிகோணத்தில் இல்லைங்க. அடுத்து என்ன சார் பண்றது? அடுத்து கேந்திரம். கேந்திரத்தில இருக்கணும். 1, 4, 7, 10. 1 லக்ன கேந்திரம், 4 சதுர் கேந்திரம், 7ஆம் இடம் சத்தும கேந்திரம், 10ஆம் இடம் தசம கேந்திரம். இத வந்து விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவாங்க சார். பொதுவா கேந்திரங்கள் பலமானவை. ஏன்? அதாவது 4ஆம் இடம் என்பது தாய் மற்றும் உறவினர்களை குறிக்கும். 7ஆம் இடம் என்பது கலத்திரம் மற்றும் நண்பர்களை குறிக்கும். 10ஆம் இடம் என்பது மாமியார் மற்றும் ஜீவனம் என்னும் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். அப்ப 4ஆம் இடம் என்னும் உறவுக்காரர்களின் குணநலங்களும்,
7ஆம் இடமிலும் களத்திரம் மற்றும் நண்பர்களின் குணநலங்களும், எண்ணங்களும் நமக்கு ஒற்று போகுமா? அது ஒற்று போகிறது மிக சிரமம். அதே மாரி 10ஆம் இடம் என்னும் மாமியார் ஸ்தானமும், முதலாளி, தொழிலாளி என்கின்ற தொழில் ஸ்தானத்திலயும் நம்முடைய எண்ணங்களும், செயல்களும் ஒத்துப்போகுது மிக மிக அரிது. அப்ப நாம அவர்களை எதிர்கொள்வதற்கு, வெற்றி கொள்வதற்கு வலிமையும், திறமையும், முயற்சியும் வேணும். அதனால தான் கேந்திரம் பலமானது. அங்கு அசுபர்கள் வலுப்பெறுகிறார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரிங்களா? அடியேனை பொறுத்தவரை திரிகோணம் என்ற அதிர்ஷ்ட ஸ்தானத்தை, லட்சுமி ஸ்தானத்தை விட கேந்திரம் என்கின்ற முயற்சி ஸ்தானமான நம்முடைய திறமையையும், நம்முடைய வலிமையும் வெளிப்படுத்துகிற விஷ்ணு ஸ்தானமே சிறந்தது என்று கருதுகிறேன். ஏனென்றால், அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் நம்மை விட்டு விலகலாங்க. ஆனால் நம்முடைய திறமையும், வலிமையும் எப்போதும் நம்மை விட்டு விலகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப லக்னாதிபதி கேந்திரத்தில இருப்பதும் சிறப்பு. அடுத்து 3, 6, 8, 12 அப்படிங்கிற துருஸ்தானங்களை தவிர்த்து 2, 11ங்கிற பணபர ஸ்தானங்களிலும் லக்ன சுபர்களோடையும் இணைந்து இருக்கலாம். அப்ப வந்து லக்னாதிபதி வலுவா இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க சார். அடுத்து யோகம். யோகம்னா என்ன சார்? பொதுவா யோகம்னா இனவு என்று தான் பொருள். அதாவது ஒரு கிரகம் தனித்து இருக்கும் பொழுது 30% பலன் செய்யும்னா, இன்னொரு கிரகத்தோட சேர்ந்து இயங்கும் பொழுது 100% பலன் தரும். இப்ப சூரியன் தனித்து இருந்து ஒரு பலத்தை தருவார் என்றால், அவர் கூட புதன் என்று இன்னொரு கிரகம் சேர்ந்து புதாத்திய யோகமாக அது கன்வெர்ட் ஆகி, அது தர பலன் ரொம்ப அதிகமான பலத்தை தரும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க தனிச்சு ஒரு 50 கிலோ எடைய தூக்குறீங்கன்னா, இன்னொருத்தரோட சேர்ந்து ஒரு 120, 150 கிலோ எடைய தூக்கிட முடியும் இல்லையா? ஈஸியா. அது மாரி தாங்க. 2 கிரகங்கள் இணைந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பது பொருள். அடுத்து எந்த கிரகங்கள் எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல நவ கிரகங்கள்ல சூரியனும், சந்திரனும் முழு ஒளி கிரகங்கள். இதில் சந்திரன் வளர்வதும், தேய்வதும் என்று இரு நிலை கொண்டிருப்பார் என்பது தனி. அதை விடுங்க. சூரியனும், சந்திரனும் முழு ஒளி கிரகங்கள். அடுத்து ராகு, கேது நிழல் கிரகங்கள். முதல்ல இவர்கள் கிரகங்களே இல்லை. கடும் இருட்டு. சாயா கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 4 பேர்ல சூரியன், சந்திரன் கொடுக்கிற யோகமானது ரொம்ப தனித்துவமானது. அதில் நிறைய உண்டுங்க. சூரியனோட குரு சேர்ந்தால் சிவராஜ யோகம், சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாத்திய யோகம், சூரியனோட சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை யோகம், சந்திரனோட குரு சேர்ந்தால் குரு சந்திர யோகம் அல்லது அல்லது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம். இப்படி நிறையா போயிட்டுருக்கும். ஆனா, இந்த இவர் 4வரை தவிர்த்து, அதாவது முழு ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரனையும், முழு இரு கிரகங்களான ராகு, கேதுவையும் தவிர்த்து, ஒளியியல் அளவில் மிகுந்த அளவும், குறைந்த அளவும் கொண்ட அந்த 5 பேர் பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய புஜாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவர்கள் தரக்கூடிய யோகத்தை தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். அதாவது குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், 5வதாக சனி. இந்த வரிசையில தாங்க வரும். ஏன் இந்த வரிசை? ஏன்னா, ஒரு மனிதனுக்கு அதிக ஒளியை தரக்கூடியவர் குரு பகவான். பொதுவா ஒளியியல் அளவீடுகள் வரிசையில பார்த்தோம்னா, சுக்கிரன் தாங்க அதிக ஒளியை கொடுக்கிறவர். அவரோட ஒளி எண் 12, குருவோட ஒளி எண் 10. புரிஞ்சுதுங்களா? அதாவது குருவை விட சுக்கிரன் அதிக ஒளி எண். இன்னும் குருவோட ஒளி எண் 10, சுக்கிரனோட ஒளி எண் 12, புதனோட ஒளி எண் 8, செவ்வாயோட ஒளி எண் 6, சனி பகவானோட ஒளி எண் ஒண்ணே 1 தான். வெறும் ஒண்ணே 1. அப்ப ஒளியியல் வரிசைப்படி சுக்கிரன் நிறைய ஒளியை கொடுத்தாலும் கூட, வருடத்தின் வெகுவான நாட்கள் சுக்கிரன் வந்து வக்ரம், அஸ்தமம், வக்ராஸ்தமம்னு சூரியனோட ரொம்ப க்ளோஸா சுத்துறதுனால, அவர் தரும் ஒளி மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட குரு பகவான் ஒளியில் பாதி தான் கிடைக்கிறது. அப்புறம் இன்னொன்னா சைஸ் அளவியல். அளவியல் ரீதியா பார்த்தார்கள் கூட, சுக்கிரனை விட குரு பகவான் பல மடங்கு பெரியவர். அதனால தான் சுபர்கள் வரிசையில் குரு முதல் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் 2வதாக சுக்கிர பகவான், 3வதாக புதன் பகவான், 4வதாக செவ்வாய் பகவான், 5வதாக சனி பகவான். இந்த பஞ்சமாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5 பேரும் லக்னம் மற்றும் சந்திரனுக்கு, அதாவது ராசிக்கு
கேந்திரங்களில் ஆட்சி, உச்சம் என்று வலுப்பெறும் பொழுது பஞ்சமகா யோகங்கள் அமையப் பெறுகிறது. இப்ப அந்த வரிசையில முதல்ல நாம பார்க்க போறது குரு தரும் அம்ச யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்துல இயற்கை சுபரான குரு தருகிற இந்த அம்ச யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகங்க. இந்த அம்ச யோகம் பார்த்தீங்கன்னா, ஸ்திர லக்னத்துக்கு கிடைக்காதுங்க. ஸ்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம். இந்த 4 லக்னத்தை தவிர்த்து மீதி இருக்கிற 8 லக்னங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த அம்ச யோகம். ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் இந்த யோகம் கிடைக்காது. அதனாலேயே தான் இந்த 4 லக்னங்களுக்கு, அதாவது ஸ்திர லக்னங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ஸ்பெஷல் கருணையாக இவர்களுக்கு நேரடியாக நம்முடைய யோகத்த குடுக்க முடியலங்கிறதுக்காக, அந்த 4 லக்னங்களுக்கு மட்டும், ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் குரு வட்டம் என்கின்ற வியாழன் வட்டம் என்ற அடிப்படையா அந்த 4 லக்னக்காரர்களுக்கு அவர் ஏற்படுத்தி குடுத்துருவார். இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது, நிலைத்த தனவரவு, பொருளாதார வெற்றி இப்படி எல்லாத்தையும் அவர் குடுப்பாருங்க. பொதுவா நிலத்து வீடுகளில் குரு இருந்தாலே அவங்ககிட்ட காசு பணம் புழங்கிட்டே இருக்கும். நிலைத்த பணம் இருக்கும். ஒரு செல்வாக்கான விஷயமே அதே மாரி அவங்க செல்வாக்கும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு. அது ஒரு தனி ட்ராக். சரிங்க. இந்த யோகம் யாருக்கு சரியானபடி வேலை செய்யும்? முதல்ல மேஷ லக்னத்த பார்ப்போம். மேஷ லக்னத்துக்கு அம்ச யோகத்தை தருவதற்கு குரு பகவான் கடகத்தில் இருக்கணும். கடகம் என்னும் 4ஆம் கேந்திரத்தில் அவர் உச்சம் பெற்று வலிமையோடு இருக்கும் பொழுது, அவருக்கு அம்ச யோகம் வேலை செய்யும். அம்ச யோகம் என்ன செய்யும்? சார், அம்ச யோகம் என்ன செய்யும்னா, அதிகாரம், பதவி, அந்தஸ்து, நிலைத்த தனம், பேர், புகழ் மற்றும் அதிகாரமிக்கவர்களுடைய தொடர்பு, நல்ல குழந்தைகள், நல்ல பழக்கவழக்கங்கள், ஒழுக்கம், தைரியம், துணிச்சல், தாராள தனப்புழக்கம், சொத்து சுகச் சேர்க்கை, நல்ல கல்வி, கல்வியில் உயர்நிலை மேன்மை, சமுதாயத்தினரால் அறியப்படுவது, சமுதாயத்தினரால் தலைவணங்கும் தன்மை கொண்ட உயர்ந்த அதிகாரத்தை பெறுவது, இந்த மாரி அமைப்பெல்லாம் அம்ச யோகம் குடுக்குங்க. குருவுனாவே எல்லாரும் குடுப்பாங்க. குறையில்லாத வாழ்க்கை குரு குடுப்பார் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். இப்படி எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த தன்மை தரக்கூடிய குரு, அ குரு தரும் இந்த அம்ச யோகத்துக்கு உண்டுங்க. இப்ப மேசத்துக்கு 4வது கேந்திரமான கடகத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது, அவருக்கு இந்த கேந்திராதிபதி தோஷமெல்லாம் தரமாட்டார். ஏன்னா, அவரு மேசத்துக்கு 9, 12 அப்படிங்கிற கேந்திரம் இல்லாத வீடுகளில் அவர் ஆதிபத்தியம் பெறதுனால, அவர் கேந்திராதிபதியெல்லாம் தரமாட்டார். ஒரு கேந்திர அதிபதி சுபராக இருந்து இன்னொரு கேந்திரத்தில் வலுப்பெறும்போது தான் அது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிறது பொருள். அப்ப மேசத்துக்கு இந்த அம்ச யோகம் முழுமையா வேலை செய்யும். இதுல குறிப்பிடுவது என்னன்னா, எந்த ஒரு யோகத்துக்கும் யோக பங்கம் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். யோக பங்கம் ஆவதுன்னா எப்படிங்க? அதாவது அந்த கிரகத்தை கெடுக்கக்கூடிய கிரகங்களோட மற்ற கிரகங்களோட பார்வையோ, இணைவோ, தொடர்போ இல்லாமல் இருக்கிறது தான். அதிலும் குரு பகவான் ரொம்ப சென்சிட்டிவ். குரு பகவானுக்கு யோக பங்கம் இல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அடுத்து ரிஷப லக்னம். இது ஒரு ஸ்திர லக்னம். அதனால அவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்காது. குரு வட்டம் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும், அங்க இருக்கிறப்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்த பொறுத்தவரை குரு கேந்திராதிபதி தோஷத்தை கண்டிப்பா குடுப்பார். ஏன்னா, அவர் 7வது கேந்திரம் அப்படிங்கிறது அதுக்கும் 10வது கேந்திரத்துக்கும் 2 கேந்திரத்துக்கும் அவர் அதிபதியா வருகிறார் இல்லையா? அதனால 2மே கேந்திர வீடு. ஏற்கனவே குரு இயற்கை சுபர். மேலும் கேந்திர வீடுகள்ல அவர் உட்காரும் பொழுது, அவர் கண்டிப்பா வலுப்பெற்று ஒரு சிக்கலை குடுப்பார். 7ஆம் இடத்தில் இவர் வலுப்பெறும் பொழுது, சமுதாய அந்தஸ்து, பொருளாதார வெற்றி, நண்பர்களால் உயர்வு என்று எல்லாம் இருந்தாலும், திருமண வாழ்க்கையில சிக்கல்களை உருவாக்கி விட்டுருவாருங்க. பார்ட்னரோட ஒரு பிரச்சனைகள உருவாக்கி விட்டுருவாரு. உயிர் உறவுகள் ரீதியான தலைவலிய அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற விதியை இந்த இடத்தில் உட்காரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா குடுத்துருவார். இங்க இருக்கிற சூட்சமான விஷயம் என்னன்னா, அவர் சனியோட இணையறது இந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு பொறுத்தவரை 9ஆம் அதிபதியாக குருவும், 10ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவதால், இவர்கள் இருவரும் இணையும் பொழுது, அங்க தர்ம கர்மாதிபதி யோகமாக அது மாறி, அம்ச யோகம் மாற்று வழியில் கிடைத்துவிடும். சரிங்களா? அடுத்து கட லக்னக்காரங்களுக்கு. கடக லக்னக்காரங்களுக்கு குரு லக்னத்திலேயே உச்சம் பெறும்போது கிடைக்கும். பொதுவா கடக லக்னக்காரங்களுக்கு குரு கேந்திராதிபதி தோஷத்தை தரமாட்டார்.
ஏன்னா கடக லக்கணத்துக்கு குரு 6க்கும் 9க்கும் அதிபதியா வருவார். கேந்திரங்களுக்கு அதிபதியா வரமாட்டார். அப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக அவர் வரதுனால, இவங்களுக்கும் லக்னத்தில் உச்சம் பெறும் குருவானவர் நிச்சயமான பூரணமான அம்சத்தை தருவார். இந்த இடத்துல அவர் கெட்டு போகக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா, கெட்டு போறனா ராகு கேதுவோட இணைவோ, சனியோட இணைவோ இணைக்கும்போது கெட்டு போயிடுவார் என்பதை புரிஞ்சுக்கணும். ராகு கேதுவோட அ அ சனியோட இணைவு முழுசா அம்ச யோகம் கிடைக்காமல், அதாவது கேதுவோட இணையும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா, கேல யோகமாக மாறிடும். ராகுவோட இணையும்போது பார்த்தீங்கன்னா, அது குரு சண்டால யோகமா கன்வெர்ட் ஆயிடும். பட் இந்த ராகு, கேது, சனி இவங்களோட இணையும் பொழுது, இவர்கள் இந்த அசுபர்கள் 3 பேரும் சுபத்துவப்படுவார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம், 7ஆம் இடம் என்ற 2 கேந்திரங்களுக்கும் இவர் அதிபதியாக வருவார். இந்த 2 வீடுகளுக்கும் அதிபதியா வந்து கேந்திரங்களில் அவர் வலுப்பெறும் பொழுது, நிச்சயமாக அவர் கேந்திராதிபதி தோஷத்தை செய்யத்தான் செய்வார். 4ஆம் இடத்தில் அவர் வலுப்பெறும் பொழுது தாயாரால் பிரச்சனை கொடுப்பாரு. 7ஆம் இடத்தில் அவர் வலுப்பெறும் பொழுது மனைவி வகையில், கூட்டாளி, பங்காளி வகையில் இந்த இடத்துல பிரச்சனை கொடுத்துருவார். ஆனால் அந்த இடத்தில் வேறு மாதிரியான இணைவு. அதாவது கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி பூர்வ புண்ணியாதிபதியா வரதுனால, அந்த இணைவு இவர்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அது ஒரு சிறப்பை தந்து நல்ல அம்சயோகம் அந்த இடத்துல வேலை செய்யும். அடுத்து துலா லக்னத்துக்கு. துலா லக்னத்துக்கு குரு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது முழுமையான அம்சயோகம் கிடைக்கும். துலா லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷத்தை தரமாட்டார். ஏன்னா, அவரு 3க்கும் 6க்கும் உடையவர். இதில் குறிப்பிட்டு சொல்லுவது என்னன்னா, அவர் லக்னத்துக்கு எதிரி, லக்னத்துக்கு அசுபர். அதனால அவர் அவர் தொழிலை செய்ய வைத்து, அதன் மூலம் ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுருவார். இந்த இடத்திலேயும் சனி பகவானோட இணைவு அவரை சாந்தப்படுத்தும். அத நாம நெனச்சுக்கணும். பொதுவா குருவுக்கு எதிரி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, துலாம். இந்த லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் இணைவு குருவோட நெகட்டிவ் பலன்களை தரவிடாமல் தடுத்து விடுவார். இதுல தேய்பிறை சந்திரன கூட நாம அத எடுத்துக்கலாம். அதுவும் சிறப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னம். இதில் அவர் லக்னத்திலேயே ஆட்சி பெறும்பொழுது, அதை நாம் லக்ன கேந்திரமாக எடுத்துக்கலாம். லக்னத்திலேயே அவர் ஆட்சி பெறும்பொழுது நல்லொழுக்கம், தனச்சேர்க்கை, த பொருளாதார மேன்மை இது எல்லாமே கிடைக்குங்க. இதில ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டு வர யோகத்தில குரு கண்டிப்பா வக்ரமாக கூடாது. குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா, நிச்சயம் அவர் யோகத்தை தரமாட்டார். வக்ர குரு நிச்சயம் யோகத்தை தரமாட்டார் என்பதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு குரு கடகத்தில் சப்தம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7வது கேந்திரத்தில் உச்சம் பெறும் பொழுது, இந்த அம்சயோகம் ஏற்படும். மகர லக்னக்காரங்களுக்கு குரு கேந்திராதிபதி தோஷத்தை தரமாட்டார். ஏன்னா, அவர் வேற எந்த கேந்திரத்துக்கும் அதிபதியா வரதில்லைங்களா? அந்த வகையில 3க்கும் 12க்கும் 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றதுனால, நல்ல வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, நல்ல துணை, சமுதாயத்தினால் அங்கீகாரம் என எல்லா விஷயம் அவருக்கு கிடைக்கும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு லக்னத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடம் என்று வரும்பொழுது கேந்திராதிபதி தோஷம். அதாவது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திராதிபதியில் வலுப்பெறும்போது, அந்த கேந்திராதிபதி தோஷத்தை தருவார். இதில் எ செவ்வாயோட இணைவோ, பார்வையோ, சூரியனோட இணைவோ, பார்வையோ அவர் நல்லதை தரும். ஸோ, அம்சயோகத்தின் சூட்சுமம் என்னன்னா, 8 லக்னக்காரங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். அடுத்து அது இல்லாத லக்னக்காரங்களுக்கு குரு லக்னத்திலேயே திக்பலம் அடைவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மற்ற லக்னங்களுக்கு லக்னத்திலே திக்பலம் அடைவார் என்ற சிறப்பை குரு வந்து கொடுத்திருக்கார். அது இல்லாம குரு வட்டம் என்ற வலிமையும் ஸ்திர லக்னக்காரருக்காக கொடுத்திருப்பார். இதுதான் வந்து குரு தரக்கூடிய அம்ச யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இயற்கை சுபரான 2ஆம் நிலை கொண்ட சுக்கிரன் தரும் மாளவிகா யோகம். சுக்கிரன் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா சுகவாசிங்க. சுக்கிரன் தர மெயின் கான்செப்ட் என்னன்னா, காமம், காதல். இன்பத்துக்கும், வசதி வாய்ப்புகளுக்கும் காரகன் சுக்கிரன். ஆண், பெண் உயிர்களின் இணைவு. அதாவது வேறு எதிர் பாலினத்தினர் அவர்களை ஈர்த்து இணைக்க வைக்கிறது தான் சுக்கிரனோட மெயின் வேலை. அதாவது இந்த உலகம் பல்கி பெறுவதற்கு காரக கிரகமே சுக்கிரன் தாங்க. நம்முடைய ஆத்மாவின் தேடலும் அதுதான். அதாவது குழந்தைகள் அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்து பரம்பொருளை நோக்கி நாம் போகுவதற்கு ஆரம்ப முனையாகத்தான் சுக்கிரன் இருக்கிறார். ஸோ, சுக்கிரன் தர முதல் தர யோகங்கிறதே காமம், காதல். அதுக்கப்புறம் தாங்க வீடு, வண்டி, வாகனம், பங்களா, ஆடம்பரம்,
லக்ஸுரிஸ் லைஃபு, சந்தோஷங்கள் இதெல்லாம். முதல்ல உங்களுக்கு எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும், குழந்தை செல்வத்தை அ குழந்தை செல்வத்த தான் முதல்ல கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்கறாங்களே தவிர, எத்தனை கோடி பணம் இருக்குன்னு யாராவது கேட்கறாங்களா? ஸோ, சுக்கிரன் தரும் யோகங்களில் முதல் நிலையில் காமம், காதல். அப்புறம் தாங்க குதூகலம், சந்தோஷம். இந்த சந்தோஷங்களை எல்லாம் திகட்ட திகட்ட அனுபவிக்கும்போது, அதன் மேலயே நமக்கு ஒரு வெறுப்பு வரும் பாத்துங்க. சந்தோஷங்களை திகட்ட திகட்ட அனுபவித்து, பிறகு நம் மனம் ஆத்ம ஞானத்தை தேடி பிரயாணப்படும். அப்ப சுக்கிரனாவே சுகபோகம், சுக்கிரனாவே வசதி வாய்ப்புகள், சுக்கிரனாவே காமம், சுக்கிரனாவே ஆண், பெண் இணைவு, சுக்கிரனாவே இனவிருத்தி, சந்ததி விருத்தியின் சூட்சுமம். அ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையையும், ஆண்களுக்கு உயிர் அணுக்களையும் குறிக்கிறது தான் இந்த சுக்கிரன். அதாவது சுரோனிதம், சுக்கிலம் அப்படின்னு சொல்றதே சுக்கிரன் தாங்க. அந்த சுக்கிரன் தர மாளவிக யோகம் ஒருத்தருக்கு சிறப்பாக அமையும் பட்சத்தில், வாழ்வியல் வசதிகளை அவர்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் அதோட மெயின் கான்செப்ட்டே. இதுல இருக்கிற சூட்சமம் என்னன்னா, நீங்க செவ்வாய் தரக்கூடிய ருச்ச யோகமா இருக்கட்டும், புதன் தரக்கூடிய பத்திர யோகமா இருக்கட்டும், குரு தரக்கூடிய அம்ச யோகமா இருக்கட்டும், சனி பகவான் தரக்கூடிய சச யோகமா இருக்கட்டும். இதுல சில லக்னங்களுக்கு கிடைக்கப் பெறாது. அதாவது இந்த குரு 8 லக்னங்களுக்கு குடுப்பாரு. புதன் 4 லக்னங்களுக்கு குடுப்பாரு. இந்த புதன் தர அ பத்திர யோகம் பார்த்தீங்கன்னா, 4 லக்னங்களுக்கு தான் கிடைக்கும். புதன் வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிற கிரகங்க. அப்ப 12 லக்னங்களில் பிறந்தவர்கள்ல 4 லக்னக்காரங்களுக்கு தான் அது கிடைக்கும். பாக்கி இருக்கிற 8 லக்னக்காரங்களுக்கு பத்திர யோகம் கிடைக்காது. அப்படி அவங்கள எல்லாம் புத்திசாலித்தனமா பிறக்க வைக்கிறதெல்லாம் புதன் விரும்புறதில்ல. இப்போ ஒரு புள்ளியியல் அடிப்படை கணக்குல பார்த்தா கூட, உலகில் தோன்றும் மனிதர்களில் புத்திசாலிகள்னு பார்த்தா, ஆ 1/3 தாங்க. அதாவது 100 பேருக்கு 30 பேர் தான் புத்திசாலியா இருப்பாங்க. அது உண்மையிலே அது நிஜமும் கூட. அது மாரி குரு தரக்கூடிய அம்ச யோகமா கூட ஒரு 70% தான் இருக்குங்க. இந்த குழந்தை பாக்கியம், நல்ல குடும்பம், நல்ல கறி அப்படிங்கிறவங்க ஒரு 70% பேர் தான் இருப்பாங்க. பாக்கி இருக்கிற 30% பேர் இது அமையாம கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆனா, இந்த சுக்கிரன் தரக்கூடிய மாளவிக யோகம் அனைத்து லக்னங்களுக்கும் கிடைக்குங்க. ஏன்னா, அ எல்லா அ இந்த எல்லா உயிர்களுக்கும் இது காமன். அதாவது இந்த உலகில் தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் காதல் இன்றியமையாதது. இன்னும் சொல்லப்போனா, உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமே காதல் தான். புரியுதுங்களா? ஆக, இந்த ஆண், பெண் இணைவு இல்லாம இந்த உலகமே இல்லைங்க. அப்ப இத 12 லக்னக்காரர்களுக்கும் குடுக்கணும் இல்லைங்களா? அதத்தான் சுக்கிரன் செய்றார். மேசம் முதல் மீனம் வரை அனைத்து லக்னக்காரர்களுக்கும் இந்த மாளவிகா யோகம் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால தான் 12 லக்னம் அது 12 லக்னத்தில் நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், சுக்கிரன் வலிமை பெற்று இருக்கும் பொழுது, அவர் தரும் மாளவிகா யோகம் நல்லபடியா கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. மேச லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் துலாத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் மாளவிகா யோகம் கிடைக்கும். ரிஷல ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலே ஆட்சி பெறும்பொழுது கிடைக்கும். 2 ஆச்சுங்களா? அ 1 1, 4, 7, 10 என்ற கேந்திரத்தில் இவர் வலுப்பெறது மாளவிகா யோகம். அதில 12 லக்னம் கிடைக்கிறது இதோட ஸ்பெஷலே. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு. மிதுன லக்னக்காரங்களுக்கு மீனம் என்கின்ற 10வது கேந்திரத்தில் அவர் உச்சம் பெறும்பொழுது மாளவிகா யோகம் கிடைக்கும். அப்ப மீன லக்னம் கிடைச்சிருச்சுங்களா? அடுத்து துலாத்தில் அ அ சாரி அடுத்து மீனம் சொல்லிட்டேன். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவரு 10ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் அவர் ஆட்சி பெறும்போது கிடைக்கும். கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, 7வது கேந்திரம் என்கிற மீனத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது கிடைக்கும். உச்சம் பெறும்போது கிடைக்கும். துலா லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்ன கேந்திரத்திலே ஆட்சி பெறும்பொழுது கிடைக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பெறும்பொழுது கிடைக்கும். தனுசு லக்னக்காரர் பார்த்தீங்கன்னா, 4வது கேந்திரமான மீனத்தில் அவர் உச்சம் பெறும்பொழுது கிடைக்கும். மகர லக்னக்காரருக்கு பார்த்தீங்கன்னா, 10வது கேந்திரம் அதாவது துலாத்தில் அவர் ஆட்சி பெறும்பொழுது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து கும்ப லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் அவர் ஆட்சி பெறும்பொழுது கிடைக்கும். மீன லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலே அவர் உச்சம் பெறும்போது கிடைக்கும். அப்ப 1, 4, 7, 10 என்ற கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறும்போது இந்த மாளவிக யோகம் கிடைக்கும்.
மாளவிகா யோகத்தின் மெயின் கான்செப்டே வசதி வாய்ப்புகள் அனுபவிக்கிறது, பெண்களால் ஆதாயம், எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது, எப்போதும் குதூகலமா இருக்கிறது, ஆடம்பர பங்களா, வீடு, வசதி, காரு இதெல்லாம் மாளவிகா யோகம் தருது. சரியான வாழ்க்கை துணை அமைகிறது, வாழ்க்கை துணையால் வசதி வாய்ப்புகள் பெறுவது, இது எல்லாமே மாளவிகா யோகம் தருவது. இதில பாருங்க, இதில யாருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்டின்னா, எப்போதுமே வழக்கமான கான்செப்ட் தாங்க. தன்னோட அணி லக்னக்காரங்களுக்கு சிறப்பை தரும். ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், மகரம், கும்பம். இந்த லக்னத்தில் அதிக சிறப்பை பெறுவது மிதுன லக்னம், கன்னியா லக்னம். இந்த லக்னத்தை தவிர இந்த மிதுனம், கன்னியா லக்னம், ரிஷப லக்னம் இவங்களுக்கு தவிர அதிக சிறப்பு பெறுவது மகர, கும்ப லக்னக்காரங்களுக்கு தான். ஏன்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியா ஆன அவர் 6ஆம் அதிபதியா அவர் வலுப்பெறும் பொழுது, அவர் 6க்கும் அதிபதியா செயல்படுவார். மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 5, 12 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது, 5ஆம் இடத்துக்கு அவர் 6ல் மறைஞ்சிருவார். 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு தான் அவர் வலுவா இருப்பார். இந்த மாரி சில சில நுணுக்கங்கள் இருக்கும். யாருக்கு அதிக சிறப்புன்னு நாம சீர்தூக்கி பார்க்கணுங்க. கன்னியா லக்னத்துக்கு அவர் 2, 9க்கு அதிபதியா வருவார். கன்னி லக்னத்துக்கு அவர் லக்னத்திலே நீச்சமாகி 7ஆம் இடம் என்கின்ற பாதக ஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவார். அப்ப அவர் பாதகத்தையும் கொஞ்சம் சேர்த்து தான் செய்வார். ஏன்னா, அது பாதக ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப எல்லா லக்னத்துக்கும் இந்த மாளவிகா யோகம் கொடுத்தாலும், எல்லா லக்னத்துக்கும் ஒரு இக்கு இருக்கும். ஏன்னா, எல்லா கிரகங்களும் நன்மையும், தீமையும் கலந்தே தாங்க செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய கிரகம், தீமை மட்டும் செய்யக்கூடிய கிரகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. கிரகங்கள் எப்பயுமே நடுநிலையாக தான் செயல்படும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, தன்னுடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலைகள் செய்வார்கள். கிரகம் தன் கடமையை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 12 லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரம் மாளவிகா யோகத்தை வஞ்சனை இல்லாமல் தருகிறார். என்ன? தன்னுடைய லக்னக்காரங்களுக்கு சற்று அதிகப்படியான நன்மையை செய்கிறார். எதிரணி லக்னக்காரங்களுக்கு சில முரண்பாடான செயலையும் செய்யத்தான் செய்வார். உதாரணமா, மேச லக்னக்காரங்களுக்கு 2, 7 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வலுப்பெறும் பொழுது, மனைவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மனைவி தான் இவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வருங்கிறதுனால அவங்க வச்சது தான் சட்டம். அப்படிங்கிற மாரியெல்லாம் வரும். கடகலக்கணக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில் அவர் வலுப்பெறும் பொழுது, சுக பாதக சுகபாகம் அதாவது சுகத்தையும் கொடுத்து, அதில் ஒரு பாதகத்தையும் கொடுக்கும் நிலைக்கு போயிருவார். வீடு, வண்டி, வாகன வசதியெல்லாம் குடுத்துட்டு, விபத்து, கடன், நோய் அப்படிங்கிற இதையும் குடுத்துருவார். அப்படிங்கிற அம்சத்தையும் குடுத்துருவார். அடுத்து சரலக்னமான கடகத்துக்கு அவர் 11ஆம் அதிபதி, பாதகாதிபதி என்ற வகையில் சுக்கிரன் வந்து பாதகாதிபதி வேலையும் செய்வார். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுப்பெறும் பொழுது, அவர் 3, 10க்கு உடையவர். 3, 10 அதாவது ஸ்திர லக்னக்காரங்களுக்கு 3ஆம் இடம் என்பது மாரகாதிபதி. அப்ப இவர் தொழில் முறையில் சில தவறுகளை இழைக்க வைத்து, அதில ஒரு சில பிரச்சனை கொடுப்பார். நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தில் சில கோளாறுகளை தருவது, அப்புறம் மறைமுகமான தொடர்புகளை ஏற்படுத்தி, அதன் மூலம் சிக்கலை தருவது, இப்படி நெறையா போயிட்டே இருக்குங்க. அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, 7, 12க்கு உடையவராகி 7ஆம் இடத்தில் அவர் வரும்பொழுது 12ஆம் இடம் என்கின்ற மறைமுக ஸ்தானமும் சேர்ந்தே வேலை செய்யும். அதாவது பெண்களால் விரயம், ரகசிய தொடர்பு, வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை கொடுப்பது, இப்படி போயிட்டே இருக்கும். தனுசு லக்னக்காரங்களுக்கு பாருங்க, 6ஆம் அதிபதியும், 11ஆம் அதிபதியும் ஆகி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு 6ல் மறைந்து 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம்னா 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அதாவது தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் மறைவு பெற்று, அந்த ஸ்தானத்துக்கு அதாவது ரிஷபஸ்தானத்துக்கு 11ஆம் இடமான மீனத்தில் அவர் உச்சம் பெறுவது. அதாவது 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமான மீனத்தில் அவர் உச்சம் பெறுவது. அதாவது இப்படி அவர உச்சம் பெற்று வீடு, வாசல், வசதி இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நோய், கடன் தொல்லை இப்படின்னு அதையும் சேர்த்து கொடுத்துருவார். இப்படி எதிரணிக்கார லக்னங்களுக்கு இந்த மாதிரி சிக்கலையும் சேர்த்து கொடுப்பார். அடுத்து மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இங்க கேட்கவே வேணாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல காமம் அதிகம். காமம் அதிகமாகும். அதீத காமத்தினாலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட துணைகள், அதே சிந்தனையாக இருப்பது. அதனாலேயே ஆன்மீகம் என்னும் பெரும் ஞானத்தை பெற வேண்டிய மீனம், அதிலிருந்து விலகி போறது. இப்படி இல்லற வாழ்க்கையை தொலைக்கிறது. அதாவது அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது அட்டமாதிபதி அப்படிங்கிற முறையில அவரே வந்து லக்னத்தில் உச்சம் பெறும் பொழுது, மாளவிகா யோகம்
அந்த அட்டமாதிபதி எடுத்து கெடுபலனையும் சேர்த்தே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, மாளவிகா தரும் யோகம் வந்து 12 லக்கணக்காரர்களும் பொது. எல்லாருக்கும் திருமணம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? வம்ச விருத்தி வேணும் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? காரு, பங்களா, வீடு, வசதி, ஆடம்பரம் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? அந்த வகையில வந்து லக்ஸரியஸ் லைஃபு நீங்க எப்படினாலும் அனுபவிச்சிருவீங்க. நல்ல வழியிலயோ, கெட்ட வழியிலயோ. அது லக்னத்துக்கு லக்னம் மாறும். ஆனால் அனுபவித்தல் என்பது கட்டாயம் இருக்கும். அந்த சுக்கிர திசையில ஒரு நுணுக்கம் இருக்குங்க. அதாவது இளமையிலேயே ரொம்ப சின்ன வயசுலயே இந்த சுக்கிர திசை வரக்கூடாதுங்க. அ அதாவது சுக்கிர திசை குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. குறைஞ்சபட்சம் 25 வயசுக்கு மேல தான் அது வரணும். அப்பதான் நல்லாருக்கும். இந்த சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, அந்த திசை வரதுக்குள்ள அவங்களுக்கு வயசாயிடுங்க. அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்களிலும் வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 25 டூ 50 வயசுக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த வாழ்க்கைய அனுபவிக்க முடியும். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அனுபவிக்க முடியும். அ அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்ப அந்த யோகமே வராதா? அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. சுக்கிர புத்தியில அந்த யோகம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். அப்ப சுக்கிரன் தரக்கூடிய மாளவிகா யோகம் எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபட்ட செயல்கள் இருக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து புதன் தரக்கூடிய பத்திர யோகம். அதாவது புதன் லக்ன கேந்திரங்களில் அல்லது ராசி கேந்திரங்களில் புதன் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது கிடைக்கப் பெறுவது தான் பத்திர யோகம். புதன்னாலே பேச்சாற்றல் மிக்கவருங்க. புத்திசாலி, புத்திக்கு அதிபதி, புத்தி தாதா புதன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து தன் ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எல்லாம் கெட்டுப்போன நிலையில புதன் மட்டும் நல்லா இருந்தா பேசியே பிழைத்துக் கொள்வார் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாங்க. பட் அத நாம அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா லக்னாதிபதி வலுவில்லாம வேற எந்த கிரகமும் வலுவிருந்து அது யோகமே இல்ல. அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயினும் புதன் வலுப்பெற்றவருக்கு புத்திசாலித்தனம் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த புத்தியை வைத்து செய்யப்படக்கூடிய தொழில்கள், பேச்சை வைத்து செய்யப்படக்கூடிய தொழில்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள், வாய் சாமர்த்தியம், நளினம், சூட்சமம், சூட்சும அறிவு, மதியோக மந்திரி அதாவது டேலண்டா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள், சர்வீஸ் ஓரியன்டட் துறைகள், பத்திரிகை துறைகள், குறிப்பா அச்சகம், எழுத்து, எழுதும் பொருட்கள், கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், ஒப்பந்தம் அடிப்படையிலான தொழில்கள் இது எல்லாத்துக்கும் காரக கிரகம் புதன்ங்க. இந்த புதன் கலைத்துறைக்கும் அதிபதி. அதாவது விகடகவி, இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், கதையாசிரியர் இதெல்லாம் பாருங்க. எழுத்து, எழுதுபொருள் இதெல்லாம் வந்துடும் பாருங்க. இதெல்லாம் வந்ததுன்னா அதோட அம்சம் வந்து புதனோட பத்திர யோகம் தான். இந்த ஆடிட்டரு, வக்கீல், இந்த வாய்ஜாலம் மிக்க அரசியல்வாதி, நகைச்சுவை மிக்க நகைச்சுவை மிக்கவர்கள், இயங்குதல், இயக்குதல் இது 2மே புதனுடையதுங்க. இத்தனை சிறப்பையும் பெற்ற புதன் ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் வலுப்பெற்று நிக்கும்போது அது பத்திர யோகம் கிடைக்குங்க. இந்த பத்திர யோகத்துல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா லக்னத்துக்கும் இந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அனைவருக்கும் இல்லை. அதாவது புத்தியின் அடிப்படையில் கிடைப்பதனால குறிப்பா 4 லக்னங்களுக்கு மட்டும் தான் இந்த பத்திர யோகம் முழுமையா வேலை செய்யும். 4 லக்னம் அதாவது உபய லக்கணம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும் தான் இந்த பத்திர யோகம் சிறப்பாக வேலை செய்யும். புரிஞ்சதுங்களா? அதிலும் அவர் பழுதுபடாம இருக்கணும். வலுவோட இருக்கணும். லக்ன சுபர்களோட தொடர்புகளோட இருக்கணும். அப்பதான் அது முழுமையா வேலை செய்யும். கேந்திராதிபதி தோஷத்தின் வரிசையில இந்த குருவும், புதனும் அதிகமாக தோஷத்தை பெறுவார்கள். இதில் முதல் தரமாக கடுமையாக கேந்திராதிபதி தோஷத்தை தருவர் குரு தான். ஏன்னா, அவர் தான் இயற்கை சுபராச்சே. அவர் கேந்திராதிபத்தியத்தை பெறும்பொழுது அவர் அதீத சுபராகி வலுத்து கெடுப்பார். வலுத்து கெடுப்பார் குரு. ஆனா புதன் அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டாருங்க. புதன் வந்து 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களில் ஆட்சியாகி உச்சமாக இருக்கும் பொழுது இந்த பத்திர யோகத்தை கொடுப்பார். இதுல மத்த எந்த கிரகத்திலும் இல்லாத சிறப்பு இந்த புதனுக்கு உண்டுங்க. என்னன்னா, புதன் வக்ரமாவோ, அஸ்தமாவோ, ராகு கேதுவோட இணைஞ்சு கிரகணமானாலும் கெட்டு போக மாட்டார். இது ஒரு ஸ்பெஷல். நளினமிக்க புதன் தன் புத்திசாலித்தனத்தால் எந்த சூழ்நிலையிலும் தன்னை தற்காத்துக் கொள்வார். புடிக்கு அடங்கா புதன் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப பத்திர யோகம் அமைய பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். 12 லக்னங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிறந்திருந்தாலும்
வெறும் 4 லக்னங்கள் பிறந்தவர்களுக்கு மட்டும் தான் இது வேலை செய்யும். அதாவது இதோட சூட்சமம் என்னன்னா, 100க்கு 25% தான் அனைவரும் இங்கு புத்திசாலியா இருப்பது இல்லையே! எல்லாரும் புத்திசாலித்தனமா இருக்க போறது இல்லையே! 100க்கு 20 பேர், 25 பேர் தான் புத்திசாலித்தனமா இருக்காங்க. அப்ப புத்தியோடு பிறந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதில் நுணுக்கம் வெகு வெகு சிலருக்கு. இப்ப பிறப்பால் யோகம் பெற்றவர், பிறப்பால் முன்னேற்றம் பெற்றவர், பிறப்பால் பெரிய ஞானம் பெற்றவர் இருந்தாலும் கூட, புத்தியின் அடிப்படையில் வெற்றியை காண்பதற்கு இந்த பத்திர யோகம் வெகுவாக வேலை செய்யும். முழுக்க முழுக்க புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தான் இந்த யோகம் வேலை செய்யும். பஞ்சமகா புருஷ யோகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு அடிப்படையிலே மனிதனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப குரு தரும் அம்ச யோகங்கிறது பொருள், பதவி, அந்தஸ்து, மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற முறையில் செயல்படும். செவ்வாய் தரக்கூடிய ரிச்சக யோகம் வந்து ரிச்சக யோகம் அப்படிங்கிறது பூமியில் லாபம், மருத்துவம், காவல்துறை, விளையாட்டுத்துறை இதில் புகழை தரும். சுக்கிரன் தர இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பெண்களால் முன்னேற்றம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், கலை, அழகு, வீடு, பங்களா, ஆடம்பரம், குதூகலம் போன்றவற்றில் யோகம் தரும். சனி தரும் இந்த சசயோகத்தை சசயோகம் வந்து ஜீவனத்தினால் சம்பாத்தியம், தொழிற்சாலை, தொழில் முன்னேற்றம், மெக்கானிசம், இன்ஜினியரிங் இதில் முன்னேற்றம். இப்படி அதெல்லாம் தரும். ஆனால் புதன் தரக்கூடிய இந்த பத்திர யோகம் பேசியே சம்பாத்தியம், பேசுவதால் சம்பாத்தியம். சரிங்களா? புத்திசாலித்தனத்தால் சம்பாத்தியம். ஒருவருக்கு அறிவுரை சொல்லி பிழைப்பது, தன்னுடைய அறிவை விற்று பிழைப்பது அப்படிங்கிறது இந்த பத்திர யோகம். ஜோதிடத்தில் முதன்மையான அமைப்பை பெறுவதற்கு பத்திர யோகம் நல்ல வேலை செய்யுங்க. புதன் நல்ல வலுவை பெற்றிருந்தால் ஜோதிடத்தில் சாதனை புரிவார்கள். இதுல மீன லக்னமும், தனுசு லக்னமும் பத்திர யோகத்தை அ பத்திர யோகம் வேலை செய்யும்போது கூடவே கொஞ்சம் பாதகத்தையும் வேலை செய்யும். ஏன்னா பாதகாதிபதியாவும் அவங்க வராங்க இல்லையா? லக்ன சுபர் இணைவு இருந்தால் ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் பத்திர யோகம் முழுமையாக செய்யும். மீன லக்னங்கள மீ மிதுன லக்னாதிபதி மீன லக்னாதிபதி அவங்களுக்கு லக்னாதிபதியா வர்றதுனால, மீனம், மிதுனம் அவங்களுக்கு லக்னாதிபதியா புதன் வர்றதுனால, லக்ன கேந்திரம் அல்லது சதுர் கேந்திரம் 4ஆம் இடத்தில் வலுப்பெறும் பொழுது அவர் பத்திர யோகத்தை கொடுப்பார். அது ஒரு முழுமையான வேலையை செய்யும். இன்னும் மற்ற கிரகங்களை விட புதனுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இவர் மற்ற வீட்ல போய் உச்சம் அடைய மாட்டாருங்க. தன்னுடைய ஆட்சி, உச்ச, மூல திரிகோண வீடான கன்னியில் இந்த 3 வலிமையும் அந்த கன்னியில் தான் பெறுவார். 4ஆம் இடம் வலு என்ற அமைப்பு மிதுன, மீன லக்னத்துக்கு தான் கிடைக்கும். லக்னத்தில் வலு அப்படிங்கிற அமைப்பு மிதுனம், கன்னி லக்னத்துக்கு கிடைக்கும். 7ஆம் இடம், 10ஆம் இடம் என்ற அமைப்பு தனுசுக்கு கிடைக்கும். தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில், 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில், கன்னிக்கு லக்னத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும், 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் கிடைக்கும். இந்த 4 உபய லக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்திர யோகம். அப்ப மற்ற லக்னக்காரங்களுக்கு இந்த பத்திர யோகம் கிடைக்காதா? அப்படின்னு கேட்டா, நீங்க வேற எந்த லக்னத்தில் பிறந்து இருந்தாலும் சரி, இந்த 4 ராசி அடிப்படையில் அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசியின் அடிப்படையில் ராசியில பிறந்தாலும் உங்களுக்கு பத்திர யோகம் வேலை செய்யும். ராசி அடிப்படையில் வரக்கூடிய யோகம் எப்பவுமே ஒரு 50% தாங்க. லக்னத்தின் அடிப்படையில் 100% என்றால், ராசியின் அடிப்படையில் 50% வேலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இந்த பத்திர யோகத்தின் யோகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவரு ராகு, கேது சேர்ந்தா கூட அற்புதமான ஆற்றல் மிக்கவரா அவர் மாறிடுவாருங்க. மற்றவர் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை கூட இவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவார். கம்ப்யூட்டர் தொழில் புலி அப்படின்னு கூட இவர சொல்லலாம். காலம் கடந்த ஜோதிடத்தின் தன்மை, ஞானம் இந்த புதனின் அமைப்பால் தான் வரும். உங்க பேச்சு மூலதனமா இருக்கும். உங்கள் அறிவு மூலதனமா இருக்கும். இதுதான் பத்திர யோகம் பெற்றவர்களின் சிறப்பு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து நாம பார்க்க போறது செவ்வாய் தருகிற ருச்சக யோகம். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் லக்ன கேந்திரத்திலும், ராசி கேந்திரத்திலும் ஆட்சியோ, உச்சமோ பெற்று வலுப்பெறும் பொழுது ஏற்படுவதுதான் ருச்சக யோகம். ஒரு மனிதனுக்கு வீரம், தைரியம், வேகம், விவேகம், துணிச்சல், செயல்திறன், துணிகரம் மிக்க செயல், நாட்டை காப்பது, வீட்டை காப்பது, மக்களை நல்வழிப்படுத்துவது போன்ற துணிச்சலான செயல்களை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டாலே பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன். என்னதான் ஒரு நாடு செல்வ செழிப்பான நாடா இருந்தாலும் கூட
அந்த நாட்டின் வளம் அப்படிங்கிறது, அந்த நாட்டின் பொருளாதார அடிப்படையில கூட கிடையாதுங்க. இராணுவத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு நாட்டின் பலம் அப்படிங்கிறது இராணுவம், காவல்துறை. இந்த சீருடை பணியாளர்களின் அடிப்படையில் தான் ஒரு நாட்டின் பலமே தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கே சவால் விடுகிற அளவுக்கு சீனா இருக்காங்கன்னா, சீனாவின் இராணுவ பலம் அமெரிக்க இராணுவ பலத்தை மிஞ்சும் அளவுக்கு பலமா இருக்கும். அப்ப இராணுவ பலம் ஒரு நாட்டின் மிக முக்கியமான அடிப்படையான விஷயம். இந்த இராணுவ பலத்தை இந்த இராணுவ பலத்தை தான் ஒரு நாட்டுக்கு கொடுக்கிறவர் செவ்வாய். அதிகாரம், பதவி, யுத்தம், சண்டை. சண்டைக்கு முன்னாடி நிக்கிற கிரகம் செவ்வாய்ங்க. எதுவா இருந்தாலும் துணிச்சலா, துணிஞ்சு முன்னாடி நிக்கிற கிரகம் செவ்வாய். துணிகரமான செயலை செய்பவர் செவ்வாய். அ ஒருத்தர் ஒரு ஆத்துல விழுந்து மூழ்கிட்டு இருக்காருன்னா, செவ்வாய் வலுத்தவர் ஒருத்தர் தான் வேகமா போய் தண்ணீல குதிச்சு அவர காப்பாற்றுவார். ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்து இருக்காருன்னா, செவ்வாய் வலுத்த ஒருத்தர் தான் அவர வேகமா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். இந்த மாரி துணிச்சலான செயல்களை செய்பவர் தான் செவ்வாய். செவ்வாய் விளைவுகள் பற்றி கவலைப்படாம செய்வாங்க. விளைவுகள் என்ன வேணாலும் வரட்டும். ஆனா நான் செய்ற காரியத்த செய்வேன். அப்படின்னு துணிச்சலா இறங்குறது தான் செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் உங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கும், ராசிக்கும் 1, 4, 7, 10 என்ற இடத்தில் உச்சம், ஆட்சி என்ற நிலையில் இருக்கும் பொழுது ஏற்படுவது தான் ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகம் என்ன பண்ணும் சார்? இந்த ருச்சக யோகம் துணிச்சலை தரும். யூனிஃபார்ம் சர்வீஸை தரும். மருத்துவத் துறையில் சாதனை புரிய வைக்கும். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிய வைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் சாதனை புரிய வைக்கும். பூமியினால் கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களையும் பெற்றுத்தரும். சிவப்பு நிறம் கொண்ட பொருட்களினால் வெற்றி. ஆ அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த அ விருச்சிக யோகம் குடுக்குங்க. உபய லக்னக்காரர்களுக்கு இந்த விருச்சிக யோகம் கிடையாது. ஏன்னா, உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 லக்னத்துக்கும் இந்த விருச்சிக யோகம் கிடைக்காதுங்க. பாக்கி இருக்கிற 8 லக்னங்களுக்கும் இந்த விருச்சிக யோகம் கிடைக்கும். ஒருவருக்கு ருச்சக யோகம் அ கிடைக்கப்பெற்ற ஒருவருக்கு பூமியினால் லாபம் இருக்கும். சகோதர வழியில் லாபம் இருக்கும். சகோதர வர்க்கத்தினால் லாப மேன்மை இருக்கும். முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள். லாப முன்னேற்றத்தை இதெல்லாமே செவ்வாய் கொடுப்பாருங்க. இன்றைய காலத்தில துணிச்சலா இருக்கிறவங்க தாங்க ஜெயிக்கிறாங்க. அதே சமயம் அதீத துணிச்சல் எப்பவும் ஆபத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது நல்லதுன்னா, 100 கிலோமீட்டர்ஸ் போகல தான் நான் எப்பவுமே போவேன்னு சொன்னா, அது அவருக்கும் ஆபத்து. அதே சமயம் எதிரில் வருவருக்கும் சேர்ந்து தான் இந்த ஆபத்து. சரிங்களா? இந்த அதீத துணிச்சலை குடுக்கிறதும் இதே செவ்வாய் தான். அப்ப ருச்சக யோகம் கிடைக்கப் பெற்றவர்களுக்கு செவ்வாயோட வலிமை கிடைக்கப் பெற்றாலும், அதில் ஒரு குருட்டுத்தனமான துணிச்சல் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. அப்ப இயற்கை சுபர்கள் யாராவது ஒரு தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்படுங்க. ஏற்படணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். விருச்ச யோகம் நல்லபடியா உங்களுக்கு வேலை செய்யணும்னா, ஏதாவது ஒரு இயற்கை சுபரோட தொடர்பு நிச்சயம் வேணும். உதாரணமா வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், குரு, சுக்கிரன் இப்படி யாராவது ஒரு இயற்கை சுபரோட பார்வை, இணைவோ கண்டிப்பா தேவை. இப்படி யாராவது ஒருத்தர் தொடர்பு செவ்வாய்க்கு இருந்து, அவரை மட்டுப்படுத்தும் பொழுது தான் அந்த விருச்சக யோகம் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு காவல்துறை அதிகாரியும் அவர்தான். அதே சமயம் ரவுடியும் அவர்தான். ஒரு மருத்துவரும் அவர்தான். அதே சமயம் கொலை பண்ணுவரும் அவர்தான். அந்த கடிவெட்டுவக்கூடிய அவரும் அவர்தான். கத்தி ஒண்ணுதான். அதை யார் பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்து, அவர் மருத்துவரா? அல்லது கொலைகாரரா? அல்ல கடிக்கரைக்காரர்களா? அப்படின்னு அந்த விருச்சக யோகம் பெற்று செவ்வாயோட இணையும் சுப, அசுப கிரகங்களை பொறுத்து இந்த நிலையெல்லாம் மாறும். இன்னைக்கு தேதிக்கு துணிச்சல் மிக்கவர்கள் தான் துணிச்சல் மிக்க செயல்கள் நாட்டை காப்பாற்ற உதவும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம், அதே துணிச்சல் மிக்க செயல்களா தான் நாட்டை அழிக்கவும் முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு துணிச்சல் தான் நாட்டை வளர்க்கவும் முடியும், நாட்டை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பெரிய ரவுடி ஆயி, டான் ஆயி, கத்தி வச்சுக்கிட்டு, அ மிரட்டிக்கிட்டு எல்லாரும் என் காலுக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை மிரட்டுறது கூட இந்த ரிச்சக யோகத்தின் அ இதனால தாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது 2 பக்கங்களையும் பார்க்கணும். கூர்மையான கத்தியின் 2 பக்கங்கள் மாரி தான். அப்ப இது சரியா நமக்கு பயன்படும்னா, அப்ப அதுக்கு ஒரு சுபரோட அ இணைவு கட்டாயம் தேவை. ஒரு நாட்டின் இறையாண்மை, பலம், பாதுகாப்பு இவை அனைத்தையும் தீர்மானிப்பது இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாயின் ரிச்ச யோகம் பெற்றவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட
தான் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக, வெற்றி வீரராக, விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவராக, மருத்துவத் துறையில் புகழ் பெற்றவர்களாக, அறுவை சிகிச்சை நிபுணர்களாக, ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி வாழக்கூடியவர்களாக, இதெல்லாம் இந்த விருச்சிக யோகம் அவங்கள வாழ வைக்கும். ஒரு சுபரின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இது கட்டாயம் செயல்படுத்தும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, குரு அணி, சுக்கிரன் அணி என்று 2 நிலை இருக்கும். இதுல மேச லக்னத்துக்கு அவர் லக்னத்திலேயே ஆட்சி பெறும் நிலையில் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் நிலையில் இந்த ருச்சக யோகம் கிடைக்கும். இது முழுமையான நிலையில் இந்த ருச்சக யோகம் கிடைக்கும். அதுவும் அவர் லக்னாதிபதி என்ற நிலையில் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது வெகு சிறப்பு. இதுவே ரிஷப லக்னத்துக்கு 7வது கேந்திரமான விருச்சகத்தில் அவர் ஆட்சி செய்யும் பொழுது மட்டும் தான் கிடைக்கும். 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி என 7ஆம் இடத்தில் அவர் ஆட்சி செய்யும் பொழுது இது கிடைக்கும். இதுல ஒரு நுணுக்கம் என்னன்னா, இது ஒரு பகுதி பழுதுபட்ட யோகமா தான் கிடைக்கும். ஏன்னா, 7க்குரியவரே 12ஆம் இடத்துக்கு அவரே அதிபதியா வராரு. 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் வலுக்கிறார் என்ற நிலையில் விரையாதிபதியாகவும் செயல்படும். கொஞ்சம் யோகம் குறைவாக தான் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நிலையும் ஏற்படும். அதனால அதனால பொருளாதார முரண்பாடுகள், எப்பொழுதும் முரண்பட்ட கூட்டாளிகள், பங்காளிகள் கிடைக்கும் நிலைகள், ஏன்னா அப்படிங்கிற மாரி அது போயிடுங்க. ரிச்சக யோகம் தான். ஆனா கொஞ்சம் நெகட்டிவா கிடைக்கும். அடுத்து மிதுன லக்னத்துக்கு கிடைக்காதுங்க. கடக லக்னத்துக்கு பாருங்க, 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும் நிலையில், 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் நிலையில் என்ற 2 நிலையில் கிடைக்கும். பொதுவா இந்த சர லக்னங்கள் வலிமையானதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த யோகங்கள் எல்லாம் 2 இடத்தில் அவங்களுக்கு கிடைக்குங்க. ஸ்திர லக்னங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். உபய லக்னங்களுக்கு பெரும்பாலும் யோகம் மறுக்கப்படும். கிடைக்காதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த சர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களுக்கு 2 வகையில் கிடைக்கிறதுனால அது ரொம்ப வலிமையானதுன்னு சொல்றாங்க. ராஜயோகங்கள் எல்லாம் 2 முறை கிடைக்கும். அதனால தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்துக்கிட்டே இருக்கும். சர லக்னங்கள் பிறக்கும்போதே அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துடும்னு நாம புரிஞ்சுக்கணும். சிம்ம லக்னத்தில் பொறுத்தவரை அவர் 4ஆம் இடமான விருச்சகத்தில் ஆட்சி பெறும்போது இந்த யோகம் கிடைக்கும். மேஷம், கடகம், சிம்மம் இந்த லக்னங்களுக்கு முதல் தரமான ருச்சிக யோகமா குடுப்பாரு. கன்னி லக்னத்துக்கு ஆல்மோஸ்ட் கிடையாது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, துலா லக்னம். துலா லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சமாகும் பொழுதும், 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுதும் இந்த யோகம் கிடைக்கும். ஏன்னா, இதுவும் ஒரு சர லக்னம். புரியுதுங்களா? 2 ஸ்தானம். 2 ஸ்தானத்துல அவர் வலுப்பெறாரு. ஸ்திர லக்னமான சிம்மத்துக்கு ஒரு இடத்துல தான் ஆட்சி பலன் கிடைக்கும். ஆனா, சர லக்னத்துக்கு 2 நிலைகள் கிடைக்கும். இதுதாங்க அந்த சூட்சுமம். அடுத்து விருச்சிக லக்னம். லக்னத்திலே அவர் ஆட்சி பெறும்போது கிடைக்கும். ஆனா என்ன, அவரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரே 6ஆம் அதிபதியாவும் அவர் வரார். 6ஆம் அதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறும் பொழுது, கொஞ்சம் பாடாப்படுத்த தான் செய்வாரு அவங்கள. இருந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெறார் அப்படிங்கிற நிலையில இங்கேயும் அந்த சிறப்பு இருக்கும். பொதுவா தன்னுடைய லக்னங்களுக்கு கொஞ்சம் கோளாறு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மகர, கும்ப, மேச, விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. ஏன்னா, இவர்கள் இயற்கை பாவிகள். இயற்கை பாவிகள் பாவியா வர்றதுனால அந்த வேலையை செய்யத்தான் செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனா, இந்த இந்த புவியை நம்ம இந்த உலகத்தையே ஆள்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், அ அ சனி இந்த மாரி பலம் பெற்ற அசுபர்கள் தான் இந்த நாட்டோட முழு வலிமைக்கும் அவங்க தான் காரணம். ஏன்னா, இந்த நாட்டை கட்டி காக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ராணுவம், காவல்துறை, மருத்துவம் இதில எல்லாம் அவங்களோட ஆதிக்கம் இருக்கும். சனி பகவானோட இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிக தொழிலாளர்கள், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பெட்ரோலியம் இது எல்லாமே அ அவங்களோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். குறிப்பா ஒரு வீதியில ஒரு நாய் செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு. அந்த இடத்த அ குருவோட ஆதிக்கம் பெற்றவங்களா, அல்லது சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற இந்த சுபர்களோட ஆதிக்கம் பெற்றவர்களா, அவங்க கிட்டயே போ முடியாது. இந்த சனி வலுத்தவர்களா அந்த நகராட்சி பணியாளர்களா அதை தூக்கி சுத்தம் செய்து, நம்மளோட வாழ்வியலுக்கு அதிக வேலை செய்பவர்கள் இந்த அசுபர்கள் என்ற ஒரு சொல்லக்கூடிய இயற்கை பாவிகளாகிய செவ்வாய், ம் சனி பகவான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்க. அப்ப விருச்சிக லக்னத்துக்கு அவர் லக்னத்திலே வலுப்பெறும்போது, ஒரு இயற்கை சுபரோட தொடர்பு ஏற்படும்போது, அவர் புகழ்பெற்ற அமைப்புக்கு கொண்டு செல்லும். அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு இந்த அமைப்பு கிடைக்காதுங்க. ஏன்னா, அது வந்து ஒரு உபய லக்னங்களா. அடுத்து மர லக்னம். இதுவும் ஒரு சர லக்னம். 2 ஆங்கிள்ல கிடைக்கும். லக்னத்திலே உச்சம் பெற்ற நிலையிலும், 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் இந்த யோகம் கிடைக்கும். மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக வலம் வருது. தொழில்துறையில் வல்லுநராக வரவழது. அதெல்லாம் இவங்கள இந்த ருச்சக யோகம்
உருவாக்கும். அதே சமயத்துல கோபத்தின் மலை உச்சிக்கே போயிட்டு வர அளவுக்கு கோபத்தையும், வேகத்தையும், ஆத்திரத்தையும் கொடுக்கும். சற்று சட்டுன்னு முடிவுகளை மாற்றிக்கொள்ளும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் அந்த அமைப்பையும் கொடுக்கும். அப்ப இவர்களுக்கு ஒரு சுபரோட தொடர்பு கண்டிப்பா தேவை. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கும்ப லக்னம். இது ஒரு ஸ்திர லக்னம். கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரே இடம் 10ஆம் இடமான விருச்சகத்தில் அவர் ஆட்சி பெறும் பொழுது கிடைக்கும். அதாவது துணிச்சல் மிக்க செயல்கள், துணிச்சலான செயல்கள், மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குவது போன்ற அமைப்புகள்லாம் அந்த இது கொடுத்திருப்பாரு. மீன லக்னக்காரங்களுக்கு இந்த ருச்சகம் கிடைக்காதுங்க. ஸோ, உபய லக்னமான 4 லக்னங்களை கழிச்சுட்டு, மீதி 8 லக்னத்தில் சரலக்னமான 4 லக்னத்துக்கு 2 நிலைகள் இந்த யோகம் அதிகப்படியான நன்மையை செய்யும். ஸ்திர லக்னங்களுக்கு ஒரு நிலையில் நன்மை செய்ய கடமைப்பட்டவர் ஆவார். ஸ்திர லக்னங்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்வதில சிம்ம லக்னத்துக்கு முதலிடம் கொடுப்பார். காரணம், அவர் சூரியனுக்கு அதிநட்பு கிரகம். மேலும் அவர் பாக்கியாதிபதியும் கூட. அடுத்த நிலை விருச்சகத்துக்கு. ஏன்னா, அது அவர் லக்னாதிபதி. லக்னாதிபதிங்கிறதுனால அவருக்கு அந்த நிலைய குடுத்துருவாரு. அடுத்து கும்ப லக்னத்துக்கு பகுதி யோகம் தான். ஏன்னா, சனி பகவானுக்கு அவர் எப்பயுமே பகை கிரகங்க. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரனுக்கு அவர் சமகிரகம். ஸோ, இந்த நிலையில நாம ருச்சக யோகத்த புரிந்து கொள்ளணும். ஆக, ருச்சக யோகம் ஒருவருக்கு துணிச்சல் மிக்க செயல்களாகவும், செவ்வாயோட காரகத்துவங்களில் பல வெற்றிகளையும், புகழ்களையும் தரும் அமைப்பு கொண்டது. ஆயினும் இது நல்ல நிலையில் நல்ல பலன்களை அளிப்பதற்கு நல்ல சுபர்களோட இணைவு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் பெற வேண்டும் என்பதை நாம அத புரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5வதாக சனி தரும் சசயோகம். லக்ன கேந்திரங்களில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கிடைக்கப் பெறுவது தான் சசயோகம். இது பார்த்தீங்கன்னா, உபய லக்னங்களுக்கு இந்த சசயோகம் கிடைக்காதுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னங்களுக்கு இந்த சசயோகம் கிடைக்காது. மேச லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போதும், 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போதும் கிடைக்கும். அதான் சரலக்னம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகம் 2 நிலையில் கிடைக்கும். ஸ்திர லக்னங்களுக்கு ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அதுவும் சசயோகத்துக்கு அதுதான் அதோட சிறப்பு விதியே. சரலக்னங்களுக்கு அதிகப்படியா ஏன் இந்த சிறப்பு கிடைக்குதுன்னு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு உண்மை புரியும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உருவாக்குவதில் இந்த ராஜகேந்திரங்கள் என்ற அமைப்பை உருவாக்குவதில இந்த சரலக்னங்கள் முதன்மை பங்கு வகிக்கிறது. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், கலைத்துறையில் சாதனை புரிந்தவர்கள், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறவங்க, 1000 குடும்பம் வாழ்வதற்கு வேலை கொடுக்கிறவங்க அப்படின்னு இந்த அமைப்பெல்லாம் இந்த சரளகணம் ஒருங்கிணை புரியும்போது, இந்த மிகப்பெரிய அதிபர்கள், கலைத்துறை சாதனைகள் எல்லாம் அ உருவாக்குறதுக்கு இந்த சசயோகம் உதவி புரியும். அதாவது தொழிலாளர்கள் உதவி இல்லாம, மக்களுடைய அபிநாமம் இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப அதை அந்த ஒரு அம்சத்தை கொடுப்பது தான் மக்களோட செல்வாக்கை கொடுப்பதும், தொழிலாளர்களோட சப்போர்ட்டை கொடுப்பதும் தான் இந்த சசயோகத்தோட முக்கியத்துவம். ஸோ, அந்த வகையில இந்த சசயோகம் அ சரளர்களுக்கு 2 நிலையில் யோகத்தை தரும் தன்மை கொண்டதா இருக்கும். அப்ப மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம் என்ற 2 நிலைகள் சனி பகவான் இயங்கும் பொழுது, ஆட்சி உச்சம் நிலையில் இயங்கும் பொழுது இந்த யோகத்தை கொடுப்பார். இன்னொரு சரலக்னமான கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம் என்ற நிலையில் ஆட்சி உச்சமாக நின்று இந்த யோகத்தை தருவார். துலா லக்னத்துக்கு லக்னத்தில் உச்சம் என்ற நிலையில் 4ஆம் இடத்தில் ஆட்சி என்ற நிலையில் இந்த யோகத்தை தருவார். அதே மாரி மகர லக்னத்துக்கு லக்னத்தில் ஆட்சி என்ற நிலையிலும், 10ஆம் இடத்தில் உச்சம் என்ற நிலையிலும் இந்த யோகத்தை கொடுப்பார். ஆக 4 சர லக்னத்துக்கு 2 நிலைகளில் இந்த யோகத்தை தருவதற்கு சனி பகவான் கடமைப்பட்டவர். அடுத்து ஸ்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த லக்னங்களுக்கு ஒரு நிலையில் இந்த யோகத்தை கொடுப்பார். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும், சிம்மத்துக்கு 7ஆம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும், விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும், கும்பத்துக்கு லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையிலும் இந்த யோகத்தை கொடுப்பார். உபய லக்னத்துக்கு உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கோ, கன்னியா லக்னத்துக்கோ, தனுசு லக்னத்துக்கோ, மீன லக்னத்துக்கோ இந்த யோகம் வராது, கிடைக்காது. ஸோ, இந்த சசயோகம் என்ன செய்யும்? நீங்க ஒரு முதலாளியா வாழ்வதற்கு தகுதி உடையதா உங்களை மாற்றும். பட் அந்த உயரத்தை நீங்க எட்டிப் பிடிப்பதற்கு கடுமையான சோதனைகளையும்,
கடுமையான உழைப்பையும், கடுமையான முயற்சிகளையும், இளமை காலத்தில் நிறைய அவமானங்களையும், அசிங்கங்களையும் சந்தித்த பிறகே அந்த வெற்றியை கொடுக்கும். புரிஞ்சதுங்களா? சனி பகவான் ஒருவரை சோதிக்காமல் எந்த விதத்திலும் நல்ல பலன்களை தரமாட்டார். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்துல இந்த முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் கடுமையா தவம் இருந்து அ இறைவனிடம் வரம் வாங்குவாங்க. இந்த தவம் இருக்கிறதிலேயே பார்த்தீங்கன்னா, 1 ஸ்டேஜ், 2ண்ட் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ்ன்னு இருக்கும். அதாவது 1 ஸ்டேஜ் என்னன்னா, 1 ஸ்டேஜ்ல தவம் இருக்கும் பொழுது, விலங்குகளால் பரப்பர ஊர்வன இந்த மாரி விலங்குகளால் போன்றவற்றில் டிஸ்டர்ப் இருக்கும். அதையும் தாண்டி கடுமையா தவம் இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த தேவர்கள், தேவகன்னிகள், அ அ மோகினிகள் இந்த மாரியெல்லாம் அவர்களால டிஸ்டர்ப் ஆகும். 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அக்னி தேவன், வருண தேவன் இந்த மாரி இவர்களால் கடுமையா டிஸ்டர்ப் பண்ணும். இதையெல்லாம் தாண்டி தவம் புரிந்து இறைவனை அடைய வேண்டிய நிலை இருக்கும். இதே மாரி தாங்க இந்த சனி பகவான் தரக்கூடிய இந்த சசயோகமும், நீங்க எளிதா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு விளக்கம் சொன்னேன். சனி பகவான் எடுத்தவுடன் ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கிவிட மாட்டார். ஏன்னா, அவர் அதிர்ஷ்டத்துக்கு எதிரானவர். உழைப்பை விரும்புபவர். உழைப்பாளியின் மேன்மையை உருவாக்குபவர். உங்களுக்காக உயிரை கொடுக்கிற உழைப்பாளிகளை, தொழிலாளிகளை உருவாக்கி கொடுப்பவர். உயிரை கொடுக்கிற வேலைக்காரன் அமைப்பெற்றவன் அதிர்ஷ்டசாலி. அத புரிஞ்சுக்கங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் வேலை கேட்பான். குறைந்த சம்பளத்தில வேலை கேட்பான். என் கம்பெனி என்னோட முதலாளி நல்லா இருந்தாலே, நான் நல்லா இருந்த மாரி. அப்படின்னு மாறு தட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி குடுப்பான். இந்த மாரி வேலைக்காரர்கள கொடுப்பது, அமைவதெல்லாம் ரொம்ப அரிது இல்லையா? இந்த அமைப்பை கொடுப்பவர் சசயோகம். சசயோகம் சனி பகவான் இந்த அமைப்பு கொடுக்கிறப்ப, பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமை வளங்களால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்குவார். பெட்ரோலியம், டீசல் பெட்ரோலியம், டீசல், இரும்பு, பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும், நிலக்கரி போன்ற எல்லாமே சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு தாங்க. கழிவு பொருட்களால் அத் அ அ அ கழிவு பொருட்களால் லாபம். அதுக்குண்டான பொருளை நாம தயாரிப்பதிலால் லாபம். ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய் இதெல்லாம் சனி பகவானோட டிபார்ட்மெண்ட்டுங்க. மக்களின் தலைவனாகி, அழகு பார்த்து, கோடீஸ்வரனாகி, அவனை அழகு பார்த்து பண்ணுவார் அந்த சசயோகம். அரசியலில் வெற்றி. அரசியல் சதுரங்கத்தில் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஆளாக இருப்பது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பவரை, மரியாதையை அப்படியே நிலைத்து வைப்பது இந்த சசயோகம். நீங்களே ஆட்சி அரியணையில் உட்கார்ந்து ஆட்சி புரிய வைத்து அழகு பார்ப்பதுதான் இந்த சனி பகவான் தரக்கூடிய சசயோகம். சசயோகத்தின் மாபெரும் வெற்றி இதுதான். ஸோ, எடுத்த உடனே ஒருத்தர் சிஎம் ஆகி வர முடியாது இல்லைங்களா? அவர் அந்த இடத்து வரதுக்கு அவர் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நாளா தூக்கத்தை தொலைத்து, உழைத்து அந்த இடத்துக்கு வரணும் இல்லையா? ஸோ, உழைப்பின் மேன்மையை கொடுக்கும் நிலைதான் இந்த சசயோகம். மத்த யோகம் மாரி இல்லைங்க. இதில் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். இதில் பல கைகள் இணைந்த நிலையில் இருக்கும். அதாவது அரசியல்வாதியாக இருந்தால் தொண்டர்கள், சினிமா நடிகராக இருந்தால் ரசிகர்கள், தொழில் அதிபர்களாக இருந்தால் தொழிலாளிகள். ஸோ இவர்களின் ஒத்துழைப்பால் அ கண்மூடித்தனமான உங்களுக்காக வெற்றிக்கு பாடக்கூடிய இவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் இந்த சனி பகவான். இதுல சூட்சமம் என்னன்னா, லக்ன ரீதியாக கிடைக்கக்கூடிய சசயோகத்துக்கு 100% பலம். ராசி ரீதியாக கிடைக்கக்கூடிய சந்திர கேந்திரத்தில கிடைக்கிற சசயோகத்துக்கு 50% பலன். உபய லக்கணங்களுக்கு இந்த யோகம் கிடைக்காத பட்சத்தில், அவர் உபய லக்கணத்தில் பிறந்து ராசி அடிப்படையில் சரலக்கணமாக இருக்கும் பொழுது இந்த சசயோகம் பெறும். கீழ்நிலை தொழிலாளர்களால் ஆதாயத்தை கொடுப்பார். துப்புரவு தொழிலாளர்களால் ஆதாயத்தை கொடுப்பார். துப்புரவு தொழில், கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை பொருட்களை தயாரிப்பதனால் ஆதாயத்தை கொடுப்பார். விரும்பத்தகாத திரவங்களின் மூலமாகவும் ஆதாயத்தை கொடுப்பார். அதாவது மதுபான ஆலைகள் மூலம். மதுபானம் ஆலையெல்லாம் சனி பகவானுடையது. இதெல்லாம் சசயோகத்தின் இன்னொரு வெளிப்பாடு. கனிம வளங்களால் மிகப்பெரிய ஆதாயம். அலுமினியம், இரும்பு, தாமிரம், பாக்சைடு இதையெல்லாம் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே சனி பகவானுடையது. அதே மாரி தான் மக்களின் அணு அணு அபிமானத்தின் மூலமாகவும் மிகப்பெரும் வெற்றியும், அந்த வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய வேதனையும், சோதனையும் ஒளிந்திருக்கும். அதுதாங்க இந்த சசயோகத்தின் சூட்சுமம். வேதனை அல்லாது, சோதனை அல்லாது, கடினமும் புரியாமல், கஷ்டத்தை அனுபவிக்காமல் இந்த சசயோகத்தை அனுபவிக்கவே முடியாது.
பிறப்பிலிருந்தே ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இல்ல இந்த சசயோகம். அத புரிஞ்சுக்குங்க. சங்கடங்கள் பலவற்றை கொடுத்து உங்களை சாதனையாக்குவது இந்த சனி பகவான் தரக்கூடிய சசயோகம். இரும்பு வந்து ஒரு உலைக்களத்துல அடிபடும் பொழுது தாங்க அது ஆயுதமா மாறும். இல்லைங்களா? அந்த இரும்பு அடிபடுவதற்கு தயக்கம் காட்டுனா, கடைசி வரைக்கும் அது அந்த இரும்பு வெறும் வெட்டு இரும்பாவே போயிடும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி உருவாக்குதுன்னா, அந்த இரும்பு எத்தனை முறை பழுக்க காய்ச்சி அடுத்து உருவாக்குவார்கள் என்பதை நீங்க சொல்லவே தேவையில்ல. அது உங்களுக்கே தெரியும். ஸோ, பழுக்க காய்ச்சப்பட்டு உங்களின் உறுதித்தன்மை அதிகரித்து, உங்களோட உடல் உறுதி, மன உறுதி, மனதைரியம், உழைப்பின் மேன்மை இவையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பார் இந்த சசயோகம். அப்ப சனிதரும் சசயோகத்தில் சங்கடமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். 2ம் கலந்தே இருக்கும். இதில் மகர, கும்ப லக்னத்துக்கு முதல் தர யோகத்தை கொடுப்பார். ஏன்னா, அவரு இந்த லக்னத்துக்கு அவரு முதல் தர யோகாதிபதி. மேசம், கடக, சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் நிலை யோக. ஏன்னா, அந்த லக்னத்துக்கு அவர் பாவியாகி விடுவார். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சுபகிரகங்கள் பார்க்கும்போது, இணையும்பொழுது அவங்களுக்கும் அந்த யோகத்தை நல்ல விதமா கொடுப்பார். இதுதான் இதில் வரும் நுணுக்கங்கள். ஆயினும் எப்படி பார்த்தாலும் சரலக்னங்களுக்கு அவர் முதன்மையான யோகத்தையும், ஸ்திரலக்னங்களுக்கு அடுத்த நிலை யோகத்தையும் தருவார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த இதுவரை நாம பார்த்தது கிரகங்கள் தரும் யோகங்கள்ல பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய, குஜாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஐவர்கள் யோகத்தையும் பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம். ஐயா, ஐயா என்னோட உரையை வணக்கம். வணக்கம் ஐயா. ஆ, ரொம்ப சிறப்பா சரி. இருந்ததுங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களுடைய கருத்துக்கள். ரொம்ப நன்றிங்க. கிரகங்களும் யோகங்களும் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப ஏற்புடைய கருத்துக்கள். பொதுவா நிறைய கிரகங்களினுடைய இணைவு சார்ந்து நிறைய யோகங்கள் இருந்தாலும் கூட எது ஜாதக ரீதியா மிகச்சரியா அனுபவத்திற்கு வருது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் பத்தி எடுத்துரைத்தது ரொம்பவே சிறப்புங்கய்யா. ரொம்ப செவ்வாய் நன்றிங்க. தரக்கூடிய புத்தக யோகம், புதன் தரக்கூடிய பத்திர யோகம், குரு தரக்கூடிய ஹம்ச யோகம், சுக்கிரன் தரக்கூடிய மாளவியா யோகம், சனி தரக்கூடிய சசயோகம் தொடர்பாக எல்லாம் விதிமுறைகளோடு பலன்களையும் எடுத்துரைத்தது ரொம்ப சிறப்பு. பலன்களோட வாழ்வியல் ரீதியா அந்த பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைத்தது இன்னும் சிறப்புங்கய்யா. ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாருக்கும் நிச்சயம் பயனுள்ளதா இந்த வகுப்பு அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து எல்லா வகுப்புகள்லையும் கலந்துகிட்டு இதே மாதிரி பயன்பெறணும் அப்படிங்கிறதையும் எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு வரேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்ங்கய்யா உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மீண்டும் நாளைய தினத்தில் அடுத்த ஜோதிட கருத்தரங்கத்தில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.